கவின் கிளேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷன், மெயின் ரோட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து 20 ஃபீட் ரோடு, இந்த சைடில் வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு, 24 அடி ரோடு, அப்புறம் 20 அடி ரோடு இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்துருக்க ப்ராப்பர்ட்டி. உள்ளே போகலாம். நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு 50 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும், 46 அடி லென்த்னு இருக்குது. 50க்கு 46, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு, 2300 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி இருக்குது. சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றியே வந்து செட் பேக் வச்சு அழகாக கட்டிருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அப்ரூவல் வாங்கி 6 கிச்சன் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிற வழி இந்த பக்கம் இருக்குது. சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடில் பார்க்கலாம் எப்படி இருக்குது. நல்லா வந்து கேப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. நானும் கேட்டேன் எதுக்காக வாட்டர் பிடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இங்கே ஏரியா ஃபுல்லாகவே உப்பு தண்ணி, அதனால் இங்கே வந்து தண்ணி பிடிச்சிருக்காங்க. இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு போர் போடல. இன்னும் போர் போடாதால தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்குறவங்க போர் போட்டிங்கன்னா அக்குவா போட்டு நம்ம வந்து இது க்ளியர் பண்ணிக்கலாம் வாட்டரோட இஷ்யூவை. சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. இது கிச்சன்லேருந்து வெளில வர்றதுக்கு வழி இருக்குது. இன்னும் இங்கே ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் வரல. கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். ஏன்னா ஒர்க் நிறைய நடந்துகிட்ருக்கு. பின்னாடி பாருங்கள், நல்ல செட் பேக்கு. பின்னாடி துணி காய போடுறதுக்கு இடம் இருக்குது. அப்படியே இந்த பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடிக்கு போகிற படிக்கட்டு இருக்கும். அது வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட் பேக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு வீடு. இது 20 வருஷம் ஓல்டு வீடு. அதனால தான் இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. 6 கிச்சனுக்கு அப்ரூவல் இருக்குது. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே போய்ட்டு பாருங்கள். 20 இயர்ஸ் ஓல்டுனாலும் மெயின்டைன் பண்ணுறது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூம் வீடு. நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார் பார்க்கிங் இப்போதைக்கு அவங்க வந்து இந்த இதில் ட்ரம்லாம் வச்சுருக்கிறதுல கார் பார்க்கிங் உள்ள வீட்டில் ஒரு கார் பார்க் பண்ணலாம். வெளியே தான் இப்போதைக்கு வந்தவங்க கார் பார்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படி இது உள்ளே போகலாம். வீட்டு உள்ள இது வந்து ஒரு பெட்ரூம்லேருந்து வெளியே வர்றதுக்கான வழி. நீங்கள் இது ஆஃபீஸ் ரூமாக கூட வச்சுக்கலாம். சவுத் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் ஒரு சிட் அவுட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். கிரில் கேட்டு ப்ளஸ் வந்து மஸ்கிட்டோ நட்டுக்கு வந்து ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் டீ குட்டு டோர் கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹால். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைனிங் அண்டு கிச்சனுக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அதுக்கு மேலே ஸ்டேஜ் மாதிரி ஒன்று போட்டு ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே இங்கே கிச்சன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கிச்சன் மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மிக்ஸி வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு டேபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் 20 இயர்ஸ் ஓல்டு. நீங்கள் வாங்கி ரினோவேட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பில்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. இல்லை நான் வந்து ஒரு பில்டர் நான் இடிச்சிட்டு கட்டிக்கிறாலும் தாராளமாக நீங்கள் 6 கிச்சன் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் வந்து இடிச்சிட்டு கட்டிக்கலாம். இங்கே தான் வந்து கிச்சன்லேருந்து வெளில போகிறதுக்கு வழி. பின்னாடி வந்து துணி காய போடுறதுலேருந்து வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது. அதுக்கும் கிரில் கேட்டு மஸ்கிட்டோ நெட் போட்டு ஒரு கேட் கொடுத்து ஒரு கதவை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டோரு, வாஷ் பேஷன் இங்கே இருக்குது. இது ஒரு பெட்ரூம். எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். 3 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வீட்டுக்கு. இது ஒரு பாத்ரூம். பெட்ரூம்லேருந்து ஒரு கட்டில் போடுறதுக்கப்புறம் நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நல்லா வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. மேலே ஸ்டோரேஜுக்கும் இடம் இருக்குது. இங்கே பீரோ கட்டில் போட்டதுக்கப்புறம் நல்லாவே ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது ஒரு பெட்ரூமு. கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் பார்த்தாச்சு. இங்கேயே வந்து அப்படியே கிச்சனுக்கு நேரில் வந்து டைனிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைனிங்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பூஜை ரூம் தனியாக வந்து இங்கே டேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரா மாதிரி ஒரு சின்ன பீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பூஜை ரூம் தனியாக கொடுத்து ஈஸ்டை ஃபேஸ் பண்ண மாதிரி பூஜை ரூம் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜ் மாதிரி 2 படிக்கட் ஏறுற மாதிரி கொடுத்து இங்கே வந்து தனியாக வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி ரூமாக வச்சுக்கலாம். நீங்கள் டிவி ஹாலு நல்லா ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபர்னிச்சர்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. வீடு நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே ஹாலு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் போகிற வழி. இங்கே கீழே விழுந்துடக்கூடாது குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பேரிகேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பெட்ரூம் இது வந்து 2வது பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். 2வது பெட்ரூமு இது 2வது பெட்ரூம். இங்கே வந்து அந்த டோர் வந்து வெளியே போகிற டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க.
பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமுங்க. நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம். ஒரு 6 அடி இருக்குன்னு டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல இடம் தாராளமாக இருக்குது பாத்ரூமில். நம்ம அடுத்த பெட்ரூம் போகலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் 3வது பெட்ரூமு. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க மேலேயும். இது வந்து 3வது பெட்ரூம். இதுவே நம்ம கட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. எங்கேயுமே வந்து ரொம்ப பெரிய கிராக் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசாக எதுவும் பில்டிங் வந்து கிராக்ஸ் கிடையாது. 20 years ஓல்டு பில்டிங். நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த பாத்ரூம் பாருங்கள், எல்லா பாத்ரூமும் ஒரே கலர் கொடுத்துருக்காங்க. ஹைட் டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 years ஓல்டு பில்டிங்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து மெயின் ரோடு வந்துடும். அப்ரூவல் ரீசெண்டாக தான் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் பெனிஃபிட்டும் இருக்குது. இதில் வாங்கி நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்கள் வந்து சேல் பண்ணிடலாம். என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.90 crore, 1,90,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்குள்ள 2 வந்து எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நான் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.